வெல்கம் டு ஆர்ஜே ஹோம் மேக்கர். கன்சீவாக இருக்கப்போ நம்ம ஜிஹெச்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோன்னா பிஃபோர் டெலிவரி நமக்கு ஒரு கிட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கிட்டில் என்னெல்லாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த பேஸ்கெட். இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்டே நல்லா குவாலிட்டியாக தான் இருந்தது. ஒரு கப் இருந்தது. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சூடாக பால் டீலாம் குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 1/2 kgயில் 1 kg சீட்லெஸ் டேட்ஸ் பாக்ஸ் இருந்தது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காமிச்சாலும் நாங்கள் வில்லேஜில் இருக்கிறதால நியர்பை பிஹெச்சியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம், அதனால் எதுவும் எமர்ஜென்சினா பக்கத்தில் செக்கப் போய்க்கலான்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் 2 ப்ரோட்டீன் பவுடர் பாட்டில் இருக்குது. இது ஒன்றே 600 rupees கிட்டே வரும். டெலிவரிக்கு அப்புறம் இது குடித்தா மில்க் செக்ரேஷன் நல்லாயிருக்கும். 1/2 லிட்டர் ஆவின் நெய் இருக்குது. இதுக்கப்புறம் 3 பாட்டில் அயன் சிரப் இருந்தது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இது குடித்தா ரிசல்ட்ஸ் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கிட் நெட் வேல்யூ 2500க்கு மேலே இருக்கும். அப்புறம் குடல் புழுலாம் போகிறதுக்குள்ளே ஒரு டேப்லெட் இருக்குது. இது பிஃபோர் டெலிவரி பேஸ்கெட். ஆஃப்டர் டெலிவரி கிட்டில் பேபி எசென்சியல்ஸ் திங்ஸும் இருக்கும். நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போனேன் டெலிவரிக்கு, ஸோ அதனால் அது எனக்கு தரல. இதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி டைம், அதாவது அந்த 9 மாதமே ஒரு மாதத்துக்கு 7.5 கிலோ பேக்குன்னு 3.5 கிலோ ஹெல்த் மிக்ஸ் கொடுப்பாங்க. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் சாப்பிட்லாம், கஞ்சியா கொழுக்கட்டையா இல்லை புட்டு மாதிரின்னு ரெசிபி கூட சொல்லியிருக்காங்க. என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் டெய்லி 2 கொழுக்கட்டை இந்த மாவில் செஞ்சது ஈவினிங் சாப்பிடுவேன். வாமிட்டிங் அதிகமாக இருக்கவங்க இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா இதில் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக ஆர்ஜே ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.